இல்லை ஆக்கங்கட்ட கூவை ஆக்கங்கட்ட கூவை எல்லாம் நான் தான் உங்க நெல்லை வேலை பேசுற நண்பர்கள். இன்னைக்கு நாம வீடு யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் தெரிஞ்ச இலாக்காய் ஃபேமிலி இளவரசன் காயத்ரி தங்கச்சி பத்தி பேச போறோம். வீடியோக்குள்ள வரங்க ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்பதான் நான் பேசுறேன் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஏல மாப்பிள்ளையா, அதாவது நான் வந்து சந்தோஷப்பட்டேன். ஏன் சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அன்னைக்கு காயத்ரி தங்கச்சி இளவரசன் என்ன வந்து சவுட்டு அடிச்சிச்சு. அப்போ அடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, இப்போ கொஞ்சம் சேர்ந்த மாதிரி நல்லா பைக்கிட்டு இருந்துச்சு. இப்ப திடீர்னு பார்த்தா வேடியில போற பாம்பே வீட்டுக்குள்ள வாங்குற மாதிரி குற்றாலத்தை குறைஞ்சு இதுல சிறங்குற மாதிரி இப்ப என்னாச்சு, சண்டை திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்குதாங்க ரெண்டு பேரும். எனக்கு தெரிஞ்சு ஏதோ எவனோ பண்ணிட்டான். இப்போ வந்து தங்கச்சி அடிச்சிச்சு, சண்டை வாஞ்சுது. ரெண்டாம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இளவரசன யாரு பேச்சையோ கேட்டுட்டு அன்னைக்கு உடனே அடிச்சிடலாம், இன்னைக்கு நல்லா அடி அப்படின்னு யாரோ தூண்டி விடுதாங்க. தூண்டி விடு இன்னைக்கு தங்கச்சி அடிக்கடிக்க கையை ஓங்குதாரு. எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருப்பாருதான் தோணுது. அன்னைக்கு பார்க்கும்போது அடிக்கடிக்க ஓங்குதாருங்க. ஏன் இளவரசன என்ன வேலை வைக்க தேவையில்லாத வேலை? ஒரு பொம்பளை பிள்ளைங்க கைட்டு அடிக்கலாமா? அது இந்த பிள்ளை தங்கச்சிமா வந்து நீங்க திருந்தணும்னா நீங்க அடிச்சிச்சு பதில நீங்க அடிக்கடிக்க ஓடுங்க, அடிச்சுப்பேன்னு தோணுது. எனக்குமே சொல்றேன், செய்யலாமா பொம்பளை பிள்ளைய? அது கையில ஒரு குழந்தை ஆதிக்குட்டியை வருமானம் வச்சிருக்கான். அந்த பையனுக்கு வேற யாரு இருக்கா, தாய் ஏதோ ஒண்ணு தங்கச்சி ஏதோ ஆயிட்டுனா மூச்சு முறையில பட்டு ஏதோ ஆயிட்டு என்ன செய்வீங்க? தேவையில்லாத வேலை பார்க்காங்க இளவரசன். திரும்பி சந்தோஷமா வாழையும் பார்த்தா ஒருத்தர் பேச்ச கட்டில திருப்பி தண்டனை போட்டு அடிக்கல. ஏன் அப்படி சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா? ஒரு புருஷன் முன்னாடி சண்டை வரத்தான் போகாது, அதை விடணும். அதோட என்னான்னு பார்த்தா இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாறி 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 குடிக்க கூடாதுன்னு சொல்லி தங்கச்சி மருந்து குடிச்சு, அந்த மருந்து குடிச்சிட்டு கரெக்டா இருக்க வேண்டியதானே? அதை விட தேவையில்லாம எதுக்கு அடிக்கடிக்கே போய் தங்கச்சிய கொஞ்சமாவது பார்த்து நடந்துக்கோங்க. கண்டவங்க பேச்ச கேட்காதீங்க இளவரசனே, அவ்வளவுதான் சொல்லுவேன். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ எப்படி நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம நெல்லை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்ல அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.